ஓம் சக்தி. பெற்ற தாயினும் உற்ற துணை அன்னை ஆதிபராசக்தி கருணை கடலாகவும் இரக்கத்தின் பேருருவாகவும் இருந்து தன்னையே நம்பியிருக்கும் பக்தர்களை தக்க நேரத்தில் பேரருள் புரிந்து காப்பாற்றுகிறாள். இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் அன்னையின் இந்த கருணையை அனுபவித்து வருகிறார்கள். அந்த அனுபவம் பல விதமாக இருக்கிறது. சிலரை நோயின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிறாள், சிலரின் ஏழ்மையை அகற்றி வாழ வைக்கிறார், சிலரை விபத்துக்களின் கொடுமையிலிருந்து காப்பாற்றுகிறாள், சிலரை சொத்துக்களை இழக்க விடாமல் தடுக்கிறாள், சிலருக்கு இழந்து போன சொத்துக்களை மீட்டு தருகிறாள், சிலருக்கு கோடி கோடியாக பணமிருந்தும் அடைய முடியாத நிம்மதியை அடைய வைத்து அருள்கிறாள், சிலரை இயற்கை விளைவுகளில் சிக்கிக் கொள்ளாது கை கொடுத்து காக்கிறாள். அப்பப்பா, என்னதான் செய்யவில்லை அன்னை ஆதிபராசக்தி தன் பக்தர்களுக்கு. பெற்ற தாயினும் உற்ற துணையாக இருந்து அம்மா நமக்கு செய்யும் பேரருள் உதவிகளை நினைக்கும் போது எல்லோருக்கும் கண்ணீர் பெருகுகிறது. இயற்கை நிகழ்ச்சிகளை மனிதனால் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது, குறைக்க முடியாது, கூட்டவும் முடியாது. எடுத்துக்காட்டாக மனிதன் தன் விஞ்ஞான அறிவால் புயல் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிகிறான். ஆனால் மனிதனால் அதை தடுக்க முடியவில்லை. பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் தாயானது. தன் படைப்புகளில் விருப்பு வெறுப்பு காட்டுவதில்லை. பரம்பொருள் மானை அடித்து தின்னும் வலிமையை புலிக்கு கொடுத்து புலியிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடும் ஆற்றலை மானுக்கு கொடுத்தது. இதை போலவே உலகின் உயிரினங்களுக்கு எல்லாம் அறிவையும் வல்லமையையும் கொடுத்து அவற்றால் வாழ வழிவகுத்துவிட்டு பரம்பொருள் சாட்சி மாத்திரையாய் விளங்குகிறது. ஊழ்வினை கொள்கை மக்களின் மனசாட்சியை பலப்படுத்தி பொய், களவு, கொலை, வஞ்சகம், துரோகம், கற்பழிப்பு போன்ற பாதகங்களில் இருந்து விலகி நேர்மையாக வாழ வேண்டும் என்று மனிதனை முறைப்படுத்துவதே இந்த ஊழ்வினை கொள்கைதான். வாழ்வில் திடீரென்று பெரும் கொடுமைகளையும் துன்பங்களையும் இழப்புகளையும் சந்தித்து மனம் பொடிந்துவிட்ட மக்களின் உறுத்துகின்ற உள்ள கேள்விகளுக்கு விடை தந்து மீண்டும் வாழ்வில் அவர்களுக்கு ஒரு பிடிப்பை உண்டாக்குவதும் இந்த ஊழ்வினை கொள்கைதான். ஓம் சக்தி. ஆன்மாவில் அழுக்கு அதிகம் படுகிற போது அழுக்கு துணிகளை மூட்டையாக கட்டி கழுதை மீது வண்ணான் சுமத்துகிறான். அது சுமக்காவிட்டால் முரண்டு பிடித்தால் சூடு போட்டு சுமக்க வைப்பான். அவன் சூடு போட்டு பணிய வைப்பது போல உங்கள் ஆன்மாவில் அழுக்குகள் அதிகம் சேர்கிற போது அதற்கேற்றபடி அடி கொடுக்கிறேன். உங்களை பண்படுத்துகிறேன், பக்குவப்படுத்துகிறேன். தெய்வ சக்தி மனித சக்தியாக மாறி அந்த மனித சக்தி விஞ்ஞான சக்தியாக வளர்ச்சி பெற்றதையே இதுவரை உலகம் கண்டு வந்தது. அது மீண்டும் ஆன்மீக சக்தியாக மாறும். உனக்கு இப்போது வந்து வாய்த்துள்ள சொந்த பந்தம், வீடு வாசல், மனைவி மக்கள், பேர் புகழ், வசதி வாய்ப்பு எல்லாமே இடையில் வந்தவை, இடையிலே போகின்றவை. இதற்கெல்லாம் அழாதே. ஆதிபராசக்தியின் கருணை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்கிற இந்த ஒரு கருத்தை மட்டும் எப்போதும் புரிந்து வைத்துக்கொள். இனிப்பும் சுவையும். வாயில் போட்ட இனிப்பின் சுவை வாயிலே நிலைத்து நிற்பது கிடையாது. எல்லா சுவையும் தொண்டை வரைதான் உணர முடியும். சேகரித்த பாவங்களை வெளியேற்ற மலஜலம், சிறுநீர், அழுக்கு, வியர்வை போன்ற கழிவுப் பொருள்களை உடலில் இருந்து வெளியேற்றுவது உடம்பிற்கு நல்லது. அதுபோல நீங்கள் சேகரித்த பாவங்களை வெளியேற்ற தர்மம் செய்ய வேண்டும். தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மரம் எது, கொம்பு எது, அடி எது, வலி எது, அன்பு எது, பாசம் எது, பார்வை எது, ஒளி எது, தலை எது, மண்டை எது, கல் எது, உணவு எது, அரிசி எது, நெல் எது, தண்ணீர், காற்று, பூமி, செடி முதலியன எந்த ரூபத்தில் உண்டாகின்றன என்ற தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? குழந்தை எதற்காக பிறக்கிறது, எதற்காக வளர்கிறது, எதற்காக வாழ்கிறது? அறிவு எதற்காக? ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு மாயை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கடல் அலைகள் மோதி மோதி சந்திப்பது போல உங்கள் உள்ளத்தில் மேற்சொன்ன கருத்துக்கள் மோதி மோதி சிந்திக்க வேண்டும். தெய்வத்தை நினைக்கும் போது மெய்சிலிர்ப்பு ஏற்படுகிறது. உடலில் அறியாமல் நிகழ்வதுதான் மெய்சிலிர்ப்பு. குழந்தை எதற்காக பிறக்கிறது, எதற்காக வளர்கிறது, எதற்காக வாழ்கிறது, அறிவு எதற்காக? ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஏதோ ஒரு மாயை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வது போல, அவை ஒன்றோடொன்று சந்திப்பது போல உங்கள் உள்ளத்திலும் சிந்தனை அலைகள் மோதிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலும் கருத்து அலைகள் மோத வேண்டும். இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து தெளிவிற்கு வர வேண்டும். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது, கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் வைத்து கொள்ளாதே. ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். என்னிடம் பாவனை பண்ணாதே, உண்மை உணர்வோடு நடந்து கொள். அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கு தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும் என்பதை மறந்து விடாதே. ஏதோ அம்மாவிடம் வந்தோம் போனோம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கென்ன எனக்கென்ன என்றெல்லாம் சலித்து கொண்டு ஆன்மீக பணிகள் செய்யக்கூடாது. வீடு வாசல் இருந்தென்ன, நிலபுலம் இருந்தென்ன என்றெல்லாம் அழுத்து கொள்கிறீர்கள். வேதனை சோதனை, இறப்பு பிறப்பு, பொறாமை பொச்சரிப்பு, ஆக்கம் அழிவு எல்லாமே உலகில் உண்டு. இவ்வளவு இருந்தாலும் ஆன்மீகத்திற்காக செலவு செய்யும் மனப்பான்மை வருவதில்லை. நான் பணக்காரன் என்று எவனும் இங்கே பெருமைப்பட்டு கொள்ள கூடாது. ஒளி இல்லை என்றால் உன் நிழல் கூட உன்னை விட்டு ஒதுங்கிவிடும். உன் செல்வம் எதற்கும் உதவாது. எந்த நேரத்தில் உன் ஆன்மா இதை செய் என்று கட்டளையிடுகிறதோ அந்த நேரத்திலேயே அந்த நல்ல காரியத்தை செய்து விடுவது நல்லது. அன்றைய குடிசை வாழ்வும் இன்றைய மாளிகை வாழ்வும். அன்றைக்கு குடிசையில் வாழ்ந்தபோது மனிதன் குனிந்த வாசியாக அடக்கமாக தலை சாய்ந்த நெற்கதிர் போல் வாழ்ந்தான். ஆனால் இன்று மாடி வீடு கட்டி வாழ ஆரம்பித்தவுடன் பணம் காசு வசதி என்று இரவு பகல் தூக்கம் இல்லாமல் அலைகின்றான். நல்ல நிலத்தை உழுது பயிர் வைத்தால் நல்ல விளைச்சல் கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.